ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீமி டெக்ஸ்சரில் வெண்பொங்கல். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணக்குள்ள நம்ம ரொம்பவும் ஃப்ளேம் அதிகமாக வைக்காமல் ரோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். முக்கால் கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் பொங்கல் கிடைக்கும். இப்போ வறந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சரிசியை சேர்த்து ஒரு கிளறிட்டு இதை நான் கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சு நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ குக்கரில் மாற்றினதுக்கு அப்புறமா நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம லிட் போட்டு வேக வச்சலாம். தண்ணி தாராளமாக சேர்த்துக்குங்க. நான் 1.25 அளவுக்கு இன்னைக்கு குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இறக்கி நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நான் காய்ச்சின பால் 3/4 கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம பால் சேர்க்கக்குள்ள நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். சீக்கிரத்தில் கட்டியாகாது. ஸோ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு இடித்து இதில் சேர்த்துருக்கேன். மிளகு நீங்கள் இடித்து சேர்க்கக்குள்ள நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே சமயம் குழந்தைங்க சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு வாயில் கடிப்படாது. காரமும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நல்லா மிளகும் சீரகமும் வறுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 5லேருந்து 10 கேஷ்யூ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கக்கூடிய பொங்கலில் சேர்த்துட்டோன்னா சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்மளுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கக்கூடிய வெண்பொங்கல் தயார். இதுக்கு நம்ம வெள்ளை சட்னி சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வெள்ளை சட்னி எப்படின்னா, ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கையளவுக்கு உடச்சக்கல்ல, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி தாளித்து எடுத்து பொங்கல் கூட சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்ல காம்பினேஷனும் கூட. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.